இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காவேரிக்காக நீ ஏண்டி மன்னிப்பு கேட்கணும்? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ தானே அவளுக்கு சொல்லி கொடுத்ததே. ஏண்டி சிவா தான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டான்ல, போக வேண்டியதானே? எதுக்கடி இங்க இருக்க இப்போ? பத்மா, பார்த்து பேசு. கோவத்துல வார்த்தையை விடாத. ரம்யா, உள்ள கூட்டிட்டு போ. அத்த, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னடி நடந்துச்சு? இல்ல என்னதான் நடந்துச்சு? உங்களுக்கு மட்டும்தான் மான மரியாதை எல்லாம் இருக்கா? ஏன் துளசிக்கு இருக்க கூடாதா? அவளாடி வந்து வம்பிழுத்தா? யாரும் பேச வேணாம், போங்க பேசாம. ஏ துளசி, இந்த பத்மா கிட்ட சவால் விட்டு நீ தப்பு பண்ணிட்ட. உன்னை ஜெயிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டி காட்டுறேன். நான் ஒன்னும் சவால் விடல, நீங்க தான் என்கிட்ட சவால் விட்டீங்க. ஆமாண்டி, நான் தான் சவால் விட்டேன். என் அண்ணன் கிட்ட என்னென்னமோ சொல்லி வீட்டுக்குள்ள திரும்ப வந்துட்டல. வீட்டையே எழுதி கொடுக்கற அளவுக்கு அண்ணன் வந்துட்டாரு. இப்பெல்லாம் உனக்கு சிவா வேண்டாம், ராஸ் சம்பளம் தான் முக்கியமா போயிடுச்சு. குடும்பத்துல பெரியவர் அவர் தானே, அப்பத்தானே. என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? சொல்லு. இத பாரு, என்ன பேச வைக்காத. நான் பேச ஆரம்பிச்சா குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு அமைதியா இருக்கேன். இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா பேசுன நான் கருத்துருவேன். போ, உள்ள போ. போடி உள்ள. துளசி, நீ ஜெயிக்கணும். நீதான் ஜெயிக்கணும். நீ தோத்த நான் உயிரை விட்டுருவேன். இது சத்தியம். நீதான் துளசிக்கான தேர்தல் வேலையெல்லாம் செய்யணும். நான் வரமாட்டேன், சரியா? சரிங்கப்பா. சிவா, துளசி ஜெயிக்கணும், அது உன் பொறுப்பு. ஓகேம்மா. அப்பா, என்னெல்லாம் பண்ணணும்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஏதோ ரகசிய மீட்டிங் நடக்குது. அண்ணா, முதல்ல ஓட்டு போடணும்னா. காவேரி, சாரிமா. சிவா, பத்மாவுக்கு பெருசா இந்த தொகுதியில் அறிமுகம் எல்லாம் தேவையில்ல. ஆனா துளசி புதுசு. அதனால துளசி முகத்தை எல்லார் மனசுலயும் பதிய வைக்கணும். அதுக்காக போஸ்டர் அடிச்சு வீடு வீடா கொண்டு போய் கொடுக்கணும்டா, சரியா? சரிப்பா. சொந்த சிஸ்டருக்கு கைட் பண்ணாம இவளுக்கு பண்றாங்க. இந்த ஃபேமிலியே லூசா இருக்குமோ? துளசி மட்டும் ஜெயிச்சிட்டா இந்த ஊரை விட்டு போக மாட்டா. நம்ம விடக்கூடாது. காவேரி, ஒரு நோட்டும் பேனாவும் கொண்டு வாங்க. சரிண்ணே. அண்ணா, இந்தா. சிவா, துளசி கண்டிப்பா ஜெயிக்கணும். அதுக்கு நீதான் உன்னோட ஓட்டும் போடணும். ஏ, காவேரி ஓட்டு போடுறதுக்கு நிறைய லஞ்சம் கொடுக்கணும், பாத்துக்கோ. என்ன ஏய், உனக்கு மிமிக்ரிலாம் வருமா? இவளா? இவ பெரிய கேடி துளசி. ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க அப்பா மாதிரி போனை போட்டு பிரின்சிபால் கிட்ட சொல்லி லீவ் போட்டுருவா. லூசு. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதே பண்ணு போ. பாக்குறேன். அப்பா, துளசி தான் ஜெயிப்பாங்க, அதை நான் பாத்துக்கிறேன்ப்பா. துளசியை ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்ம குடும்பத்தோட கடமை. நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா. சரிப்பா. துளசி, நாளை காலையில இருந்து நம்ம வேலை ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் நல்ல புடவை, ஆனா பட்டு புடவை எல்லாம் வேண்டாம். ஓரளவுக்கு லைட்டா மேக்கப், தயவு செஞ்சு லிப்ஸ்டிக் எல்லாம் வேண்டாம். அப்பா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கப்பா. சிவா, நீ பால் குடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் வேணா கொண்டு வரட்டுமா? காவேரி, எடுத்து கொடு. வேணாம், போதும்மா. நீங்க வேட்பாளரை கவனிங்க. பம்பரமா சுத்தி வேலை செய்யணும்ல.
தேர்தல் போட்டியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறது அப்படி ஒன்றும் தேச குற்றம் இல்லையே. ஒருவேளை இந்த மலேசியால எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப எதுக்கு நீ மலேசியாவை இழுக்கிற? நீ தான் சொன்னேன்னு எனக்கு தெரியும் ஜனனி. உனக்கு அசிங்கமா இல்ல? ஹே, மரியாதையா பேசு. நானே உன்கிட்ட மரியாதை இல்லாம பேசுறேனா? நீ எப்படிப்பட்ட ஆளா இருப்ப? பேச்ச தசை திருப்புறாங்க. சரி, திருப்பல. ஆமா, என்ன கேட்டீங்க? ஏண்டி நீ நினைச்ச போதுமா? இந்த ஊர்ல உன்னை யாருக்கு தெரியும்? உனக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? உனக்கு முதல்ல இந்த ஊர்ல ஓட்டு இருக்கா? ஓட்டு இல்லாமையா கேண்டிடேட்டா சேர்த்திருப்பாங்க? நான் தோத்தா எனக்கு அவமானம் இல்ல, ஆனா நீங்க தோத்தா உங்களுக்கு அசிங்கம். அதனால என்ன வம்பிழுக்காம நீங்க ஜெயிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இல்லனா நீங்க உங்க வேலையை பார்த்தா நான் என் வேலையை அமைதியா பாப்பேன். என்ன சீனீங்கன்னா நான் ரொம்ப பவர்ஃபுல்லா இறங்கி வேலை பார்ப்பேன். உங்களுக்கு மோசமான தோல்வியா ஆயிடும். வேண்டாம். நீ பாரு, மறைஞ்சு நின்னு விட்டு கேட்டு கோழி சொல்றதெல்லாம் கேவலமான செயல். சிவாக்கு இதெல்லாம் பிடிக்காது. சிவாக்கு பிடிக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் சிரிக்கிற? இனிமேலும் இப்படி தப்பு தப்பா பண்ணாது. சிவா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ பாரு ஜனனி. என்ன போயிட்டு ஆசீர்வாதம் வாம்மா. பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. பத்திரமா போயிட்டு வா என்ன? போயிட்டு வரேம்மா. வாங்க போலாம். போயிட்டு வா. வாங்க. பார்த்து பத்திரம். நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, நீயும் மாமா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. ஏய், என்ன சொல்ற? நான் அவர் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணுமா? நான் வருங்கால பிரசிடென்ட். எங்க அண்ணன் எக்ஸ் பிரசிடென்ட். அத மறந்துட்டு பேசுற? அத்த, சும்மா பில்டப் தான். அப்படி பண்ணாதான் நல்லது. எஸ், ஊர் பீப்புள்லாம் நிக்கறாங்கல்ல. நீங்க அம்பலம் அங்கிள் காலை தொட்டு கும்பிட்டா அங்கிளோட ஆளுன்னு நினைச்சுப்பாங்க. இத்தனை நாள்ல இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு யோசனை சொல்லிருக்காங்க. ஐ அம் இம்ப்ரெஸ்ட். நைஸ். ஏய், என்ன கிண்டலா? எல்லா விஷயத்துக்கும் நீங்க தான் கூட துணையா இருக்கணும். அண்ணா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன பண்ற? அண்ணன் எங்க போனாரு? போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஏய், உண்மையா மனசார ஆளை பார்த்து ஆசீர்வாதம் கேட்டாதானே உனக்கு கிடைக்கும். ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாம காலை தொட்டு கும்பிடுற. மா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எனக்கு யார் தயவும் தேவையில்லை. நான் தனியா நின்னு ஜெயிச்சு காட்டுறேன்.